காஸ்ட் ஃபங்ஷன் வந்து உங்களோட டொமைன் வந்து ஆர் தான். ரியல் நம்பரே வந்துரும். ஸோ அதுலேருந்து உங்களோட ரேஞ்ச் எதுக்குள்ள ஆசிலேட் ஆவான்னா, -1லேருந்து 1 தான் ஆசிலேட் ஆயிட்டே இருப்பான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்க போறான். மேல கீழ போயிட்டே இருக்க போறான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பைஜெக்டிவ் ஃபங்ஷன்ட்டு நான் கொண்டு வரணும்னா, நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, எந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல் வந்து எடுத்துக்கிறேன்னா, இங்க -1 அதாவது 0லேருந்து பைக்குள்ள அந்த இன்டர்வல்ல தான் எனக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துப்பேன். சரிங்களா? நீங்க அதான் ரி டொமைன பொறுத்து இருக்குப்பா. நான் பர்ட்டிகுலரா நான் இதுலேருந்து கட் பண்ணி 0 டூ பைலேருந்து எடுத்துக்கிறேன். நீங்க பைலேருந்து 2 பைக்கு கூட போகலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஆனா பைஜெக்டிவா இருக்கணும். பைஜெக்டிவா இருந்துச்சுன்னா, அப்போ அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படின்னு தான் நம்மளோட இது. சரிங்களா? நம்மளோட எய்மே. இப்போ நான் 0 டூ பைன்னு எடுக்கும்போது, உங்களோட ரேஞ்ச் வந்து இவனா தான் இருப்பான். இப்படி கட் பண்றேன் பார்த்தீங்களா? 0லேருந்து பைக்குள்ள. இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து ரேஞ்சா இருப்பான். சரி அந்த ரேஞ்ச நான் அப்படியே நான் இங்க எடுத்துட்டு வரேன்னா, அப்போ உங்களோட ரேஞ்ச் ஃபங்ஷன் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் ஃபங்ஷன் வந்து டொமைனா போயிருப்பான். அப்போ -1லேருந்து 1க்குள்ள இருப்பான். அப்போ அ உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்ஷன் வந்து 0 டூ பைக்குள்ள தானே இருப்பான். நீங்க அப்படியே பாருங்களேன். 1 1ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி தான் இங்கேயும் 1லயும் ஸ்டார்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு 0ல டச் ஆயிட்டு, தென் அதே மாரி தான் இங்க 0ல டச் ஆகுதா? 0ல டச் ஆயிட்டு 5ல வந்து நிக்குது. 5ல வந்து நிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதான் ரிவர்ஸ் ஃபங்ஷன்னா அப்படியே தலைகீழன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படியே தலைகீழ இருந்து இப்படி வந்திருக்கு. இது அந்த காஸ் இன்வெர்ஸ் ஃபங்ஷனோட கிராஃப். ஓகேங்களா? இப்போ அதே